நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. என்னடா அவன் பேசணும்னு எதிர்பார்க்கறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. என்னால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியலங்க. போயிடுறான். நான் ஏதாவது திமிரா ஆணவமா நடந்துக்கிற மாதிரி இருக்காங்க. நம்பிருக்கணுங்க. நேர்மையா இருக்கேன், நீதியோட நடந்துக்கிறேன்னு யோசிச்சு அதை பண்ணோம். நம்பியிருக்கணும் தான், இல்லைன்னு சொல்லல. நம்ம ராகினி எடுத்துக்க. நானே அவங்கிட்ட போய் பேசலான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கலாம்ல. எல்லாம் நாள் போக போக சரியாயிடுமா. இருக்க போற இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. புரியுதா? வா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல பெட்ல படுக்கிறது தான் சரியா இருக்கும். அப்புறம் கார்த்திக்கும் வசுந்தராவுக்கும் அவங்களுக்கு பாயெல்லாம் எடுத்து போட்டு. அப்போ குழந்தை வெளியே படுக்க முடியாதுல்ல? அதான் உள்ள தொட்டில் கட்டிருக்கோமே. கேக்கவா? என்ன உங்களுக்கு இன்னும் அத்தை மேல கோவம் போலியா? பேசலையா தமிழ்? ஏங்க இப்போதைக்கு நான் என்ன பதில் சொன்ன நீ எதிர்பார்க்குற? பேசுங்கன்னுலாம் சொல்லல. ஆனா ஆறுதலா 2 வார்த்தை சொன்னா அவங்க மனசுக்கு அது எவ்வளவு சந்தோஷமா. தமிழ், அத்தை உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா? கண்ணீர் விட்டு அழுது நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாதான் உங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு 2 வார்த்தை வாயை திறந்து சொன்னா அது அவங்க மனசுக்கு ஒரு நல்ல. இன்னும் அவங்க மேல உங்களுக்கு என்னங்க கோவம்? சில விஷயங்கள் உன் வேலை அதை மட்டும் பாரு. மாமா காண்டி மேல நிறைய பாசம் இருக்கு. இல்லனா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரா? அதெல்லாம் எனக்கும் தெரிக்கனவே இங்க வர்றதுக்கே அவங்க அவ்வளவு யோசிச்சாங்க. இவர் பாட்டுக்கு பேசாமலே இருந்தா. மாமாவுக்கும் உடனே பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமா தானே இருக்கும். அப்புறம் 2 பேர் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கார்த்திக் கூட கேஷுவலா பேச ஆரம்பிச்சிட்டாரு. நம்பாம போன பெயின் அவருக்கும் இருக்கும்ல. உடனே எல்லாம் சரியாயிடாது. சீக்கிரமே ஒரு நாள் கேஷுவலா அவங்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க. நிஜமா பேசிப்பா. கரெக்ட் தான் வசு. நாம நம்பிக்கையோட இருப்போம். சரி வாங்க போலாம். கட்டிட்டு இருக்கியா? ஒரு பெட் எடுத்து உள்ள போறது எவ்வளவு நேரம்டா? அண்ணே தனியாவே பெட் ஒழுங்கா. அப்படிதான். வா 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 வா. ஆறாம மாமா அத்தையும் நீங்களும் இங்க தூங்கணும்னு அவரு தான் பெட் எடுத்துட்டு வந்து போட சொன்னாரு. நீங்க 2 பேரும் இந்த நாங்க 3 பேரும் வெளியவே படுத்துக்கிறோம் அங்கிள். என்னம்மா நீங்க எல்லாம் வெளியில படுத்தா? அதனால அவங்க உள்ளதான் தூங்கணும்னு தமிழ் தான் பெட் எடுத்துட்டு வந்து உள்ள போட சொன்னாரு. நீங்க படுத்துக்கங்க. அத்தை நீங்க போய் படுத்துக்கங்க. வரேன். போடுற ஜன்னல போட்டா எப்படிமா காயும்? இல்ல மாமா, உள்ள கொஞ்சம் புழுக்கமா இருக்கும். நீங்க படுத்துக்கங்க. வரக்கூடாதுன்னு வேண்டிக்க வேண்டியதுதான். சரி நீ போய் படுத்துக்க. என் புள்ள வீட்டை விட்டு வெளியே வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு. அங்க பாருங்க எல்லாரும் எப்படி. எல்லாம் நம்ம விதி. இல்லங்க, கடவுள் எனக்கு அலட்சியப்படுத்திட்ட. அதோட விளைவு தாங்க இது. நீங்களும் தமிழும் ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த இன்னைக்கு கையை விட்டு போயிடுச்சு. என்னமா பண்றது? நாம என் ஒருத்தையோட முட்டாள்தனத்தாலதான். ஆனா என் பிள்ளைங்களும் மருமகளுங்களும் என்னங்க பாவம் பண்ணாங்க. பசங்களாம் எந்திரிச்சு போறாங்க. உன்னை இந்த நிலைமையில பார்த்தாங்கன்னா அவங்களால தாங்க முடியாதுமா. நீதி ஒரு நாள் ஜெயிக்கும். கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. தண்டனை அனுபவிப்பாங்க. நாம இழந்த சொத்து மரியாதை மனசை போட்டு குழப்பிக்காத.
சொல்றத கேளுப்பா, அழாதம்மா. அவங்க எல்லாம் குளிச்சிட்டோம், அதுக்கப்புறம் பாத்ரூம் ஃப்ரீயா தான் இருக்கும். அப்ப நீ குளிக்கிறியா? பரவாயில்ல சரஸ், நான் எங்க போறேன்? தமிழ் எழுந்துட்டீங்களா? நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன். என் சர்டிபிகேட்ஸ்லாம் அந்த வீட்ல இருக்கு. இப்போ எடுக்க முடியாது. அவங்க கிட்ட ஒரு காப்பி கேட்கலாம் தான். எதுக்கட சர்டிஃபிகேட்? சர்டிபிகேட்ஸ்லாம் கேட்க முடியாது. நீ வசந்தி மேடம் கிட்ட கொஞ்சம் கேட்டு பாரு. அவங்களுக்கு கால் பண்ணி பேசு. நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துடலாமேன்னு. நீ போப்பா. சரிங்க. அத்தை, இல்லம்மா, வெளியே போறவங்க எல்லாம் சீக்கிரமா கிளம்பி போனோம்ல, நான் மெதுவா குளித்துறேன். சரிம்மா. டிஃபன் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் அத்தை. எனக்கு எந்த அவசரமும் இல்லம்மா. ரொம்ப நேரம் தூங்கிட்ட, சீக்கிரம் எழுப்பி விட்டுருக்கலாம்ல. நேத்து நீங்களே லேட்டா சரியாயிடுச்சா? என்னாச்சு? நைட்டு ரொம்ப கொசு கடிச்சது போல இருக்குங்க. கையெல்லாம் செவந்து வாங்கணும். அப்படியே டவல்லாமும் வாங்கணும். சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் வாங்கணுங்க. சரி. நல்ல காத்து வந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானடா? இல்லப்பா, நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் கிளம்ப வேண்டியிருக்கு. ஏன்பா இன்னைக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வரப்போது, நம்ம கம்பெனிக்கு சீக்கிரம் போகணும்ல. வா, நம்ம போயிட்டு வந்துடலாம். டேய், இங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குல்லடா. ஒரு பாத்ரூம் தான்டா இருக்கு. ஒரு நாள் கூட பரவாயில்ல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட இடம் இல்லையடா. ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கான ஒரு சின்ன தத்துவம் பார்க்கலாம். இன்று நாம் பேச நினைக்கும் கருத்துக்களை சிலர் உனக்கு என்ன தெரியும் என்று நம்மை தடுத்து விடுவார்கள். அதற்கு வருந்தாதீர்கள். காலத்தின் வட்டத்தை நம்புங்கள். அந்நாள் நம் கருத்துக்கள் தான் கை ஓங்கி நிற்கும். நம்ம சில விஷயத்தில் கருத்து சொன்னாலோ இல்லை ஒரு விஷயத்தை பற்றி பேச போனாலோ பார்த்திங்கன்னா, இதை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ எல்லாம் எதுக்கு கருத்து சொல்கிற அப்படின்னு நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க. பட் அதுக்காக நம்ம மனசு சோர்ந்து போகாமல் நம்ம வெயிட் பண்ணோம்னா நமக்கான டைம் வரும். ஒரு டைம் நீ சொல்லுப்பா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நம்மக்கிட்ட சஜஷன் கேட்குற அளவுக்கு நம்ம முன்னேறி கண்டிப்பாக இருப்போம்.